இன்னைக்கு எங்க வீட்ல லஞ்சுக்கு பெங்களூர் வெள்ளரிக்காவும் மாங்காவும் போட்ட ஒரு சூப்பரான மாங்காய் குழம்பு தாங்க செஞ்சிருக்கேன். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். குக்கர்ல பெங்களூர் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுல 3 பச்சை மிளகா இந்த மாதிரி 2ஆ ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட மாங்காய், நான் ரொம்ப புளிக்காத மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன். அது ஒரு ஹாஃப் மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்க வாங்குற மாங்காய் ரொம்ப புளிப்பா இருக்கா இல்ல மீடியமா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்திக்கோங்க. அது கூட இப்போ கொஞ்சமா தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அது கூட மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது அந்த காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கர்ல 2 விசிலுக்கு வச்சுக்க பாருங்க. இந்த டைம்ல குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் வந்துட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருந்தா தான் நல்லா இருக்கும். அதே போல் தாராளமாக தேங்காயும் தேவைப்படுது. நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ இருக்கிற ஒரு வெள்ளரிக்காய்க்கு தான், பெங்களூர் வெள்ளரிக்காய்க்கு தான் நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லா திக்காக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் 2 விசில் போய் ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், நல்லா காய் வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுடலாங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கொதிச்சு வர்ற இந்த டைம்ல குழம்புக்கான தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாங்க. தாளிப்புக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பொதுவாகவே நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சைடில் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ண பிறகு கருவேப்பிலை தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் தாளிப்பில் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் கூட போட்டிருக்கேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி போட வேண்டாம். பட் வெந்தயம் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.